நடிகைக்கு அடைக்கலம் அளித்த எடப்பாடி பழனிசாமி. அண்ணாமலைக்கு கவுண்டர் கொடுக்க சரியான இடம் இதுதான். நடிகையும் நடன கலைஞருமான காயத்ரி ரகுராம் பல ஆண்டுகளாக பாஜகவில் பொறுப்பு வகித்து வந்தார். பாஜகவில் வெளிநாடு மற்றும் பிற மாநில தமிழ் வளர்ச்சி பிரிவு தலைவராகவும் பொறுப்பு வகித்தார் காயத்ரி ரகுராம். ஆனால் தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை பொறுப்பேற்ற பிறகு காயத்ரி ரகுராமிற்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு வந்தது. மேலும் காயத்ரி ரகுராம் மீது கட்சி நடவடிக்கை பாய்ந்தது. இதனால் காயத்ரி ரகுராம் வகித்து வந்த கட்சி பொறுப்புகளில் இருந்து 6 மாதங்களுக்கு விலக்கி வைக்கப்படுவதாக அறிவித்தார் அண்ணாமலை. இதையடுத்து கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் பாஜகவில் இருந்து விலகுவதாக அறிவித்தார் அவர். கனத்த இதயத்துடன் பாஜகவில் இருந்து விலகுவதாகவும், விசாரணைக்கு வாய்ப்பு கொடுக்காத காரணத்தினாலும், பெண்களுக்கு சம உரிமையும் மரியாதையும் கொடுக்காத காரணத்தினாலும் விலகுவதாக காயத்ரி ரகுராம் தெரிவித்தார். அதன் பிறகு சமூக வலைதளங்களில் தமிழக பாஜகவையும் அக்கட்சியின் மாநில தலைவரான அண்ணாமலையையும் கடுமையாக விமர்சித்து வருகிறார் காயத்ரி. அண்ணாமலை மட்டுமின்றி பிரதமர் மோடி, அமித்ஷா என பாஜக மேலிட தலைவர்களையும் கடுமையாக விமர்சித்து வருகிறார் அவர். தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஆதரவாகவும் சமூக வலைதளங்களில் கருத்து தெரிவித்து வந்தார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவனையும் சந்தித்து பேசினார் அவர். இதனால் காயத்ரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைவார் என எதிர்பார்க்கப்பட்டது. இந்நிலையில் காயத்ரி ரகுராம் அதிமுகவில் இணைந்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் இன்று அதிகாரப்பூர்வமாக கட்சியில் இணைந்துள்ளார் காயத்ரி ரகுராம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு பூங்கொத்து கொடுத்து கட்சியில் இணைந்த காயத்ரி ரகுராம் அவருக்கு எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதனை அதிமுக செய்தி தொடர்பாளர் CDR நிர்மல்குமார் புகைப்படத்துடன் பகிர்ந்துள்ளார்.